Good morning students. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா determination of Young's modulus by uniform bending method using single optic lever. Single legல இருக்கக்கூடிய optic lever அது uniform bending. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யூனிஃபார்ம் பெண்டிங்னா என்ன, நான் யூனிஃபார்ம் பெண்டிங்னா என்னென்னு. ஒரு பீம் இருக்குது, என்ன இந்த பீமில் சென்டரில் வெயிட்டை கட்டி தொங்க விட்டிங்கன்னா பீமானது இப்படி யூ ஷேப்பில் மாறும். இதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் பெண்டிங். இதே பீமில் ரெண்டு சைடு இந்த எண்டில் வெயிட்டை கட்டி தொங்க விட்டிங்கன்னா இப்படி மாறும். இதுக்கு பேர் யூனிஃபார்ம் பெண்டிங். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் என்ன பண்ணியிருக்கேன், அங்கே ஒரு வெயிட்டு இங்கே ஒரு வெயிட்டு வச்சுருக்கேன். என்னோட நைஃப் எட்ஜ் இங்கே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த உட்டன் ஸ்கேலுக்கு நான் என்ன யங்ஸ் மாடுலஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி இந்த ரெண்டு நைஃப் எட்ஜுக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸடாக இருக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இங்கே 20 வச்சுருக்கேன், இங்கே 80 வச்சுருக்கேன். அப்போ 80 - 20 ரெண்டுக்கும் இடப்பட்ட டிஸ்டன்ஸ் 60. இதிலேருந்து யூனிஃபார்மாக நான் என்ன பண்ணியிருக்கேன், 10 இந்த பக்கம் 10 சென்டிமீட்டர். அப்போ என்னோட இந்த வெயிட் ஹேங்கர் இந்த எட்ஜிலேருந்து 10 சென்டிமீட்டரில் இருக்குது, இந்த எட்ஜிலேருந்து 10 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரியான ஒரு டிவைஸ் இருக்குது. இதுக்கு பேர் தான் சிங்கிள் ஆப்டிக் லிவர். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு கோடு இருக்கும், இது இருக்கும், ஒரு கண்ணாடி, ஜஸ்ட்டு நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி தான் இது. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளோட முகம் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க என்னோடய ஃபோனை. அதே மாதிரி தான் இது 2-3 செட்டப்பில் இருக்கும். இது ஃபஸ்ட்டு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நான் இப்படி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சு என் ஃபேஸ் தெரியுதா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஃபேஸ் தெரியுது. ஓகே, என்னோடய ஃபேஸ் இப்படி நல்லா கரெக்டாக தெரியுது. ஹரிசாண்டலாக, அதாவது இது இப்படி ஹரிசாண்டலாக இருக்கான்னு பார்க்குறேன், இருக்குது. இப்போ இதுக்கு பாருங்கள், பேக் சைடில் 2 லெக் இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு லெக் இருக்குது. அப்போ நான் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற லெக்கை தான் இந்த எக்ஸாக்டாக சென்டரில், அதாவது இந்த 50ங்கிற பொசிஷனில் வைக்கணும். சார் அப்போ இது எப்படி சார் வைப்பீங்க, பேசாமல் இப்படி வச்சிடலாமா சார் அப்படின்னா, அப்படிலாம் வைக்கக்கூடாது. இந்த சிங்கிள் ஆப்டிக் லிவர், இந்த ஒரு முனை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இதில் இருக்கணும். அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு சும்மா இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம், எதா வேணால் இருக்கலாம், சரிங்களா. இதை எடுத்து கரெக்டாக இந்த 50ல் இப்படி நான் வைக்கிறேன். பாருங்கள், இது ஜஸ்ட்டு சப்போர்ட்டு தான். இந்த மாதிரி ராடு தான் வைக்கணும்னு தேவையே இல்லை. ஒரு ஸ்டூலோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ இதை எடுத்தோம்னா இதையும் கரெக்டாக இந்த இடத்துல வைக்கணும். ஓகே, ஸோ இதையும் நான் என்ன பண்ணலாம், கரெக்டாக இந்த இடத்துல சென்டரில் இப்படி வச்சோன்னா நமக்கு போதும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு ஸ்கேல் அண்டு டெலஸ்கோப், ஒரு டெலஸ்கோப் இருக்கும், அதுலேயே ஃப்ரண்ட் சைடில் ஸ்கேல் இருக்கும். அந்த ஸ்கேல் அண்டு டெலஸ்கோப்பில் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இப்போ இதில் பாருங்கள், என்ன தெரியுது, நம்ம ஸ்கேல் கொஞ்சமாக தெரியும். ஓகே, அந்த ஸ்கேல் எங்கே தெரியுது, நல்லா தெரியுதுன்னு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறேன். தூரமாக இருந்து பார்த்தா என்னோடது ரெண்டும் ஒரே ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருக்கணும். இல்லையே, இது கொஞ்சம் கீழே இருக்குது, அதை நான் ஹரிசாண்டல் டைரக்ஷனுக்கு கொண்டு வரேன். ஹரிசாண்டலாக மாறிடுச்சா? ஓகே, இப்போ பாருங்கள், இது ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்கா, பாருங்கள், ஒரே ஹைட்டில் இருக்கா, ஒரே ஹைட்டில் இருக்குது. ஓகே, ஹரிசாண்டலாக வச்சுட்டேன், இதை ஒரே ஹைட்டில் வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இழுத்துட்டு வரேன். இழுத்துட்டு வந்துட்டு சும்மா என்னோட ஸ்கேல் இங்கே தெரியுதான்னு பார்க்குறேன். ஸ்கேல் தெரியுது. இது வழியாக நான் பார்த்தேன்னா என்னோடய ஸ்கேல் கொஞ்சமாக இந்த ஃபோக்கஸிங்கை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஸ்கேல் தெரியுதா அப்படின்னு பார்க்குறேன். என்னோடய ஸ்கேல் இப்போ ரொம்ப அழகாக உள்ள தெரியுது. இங்கே பாருங்கள், ஸ்கேல் தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதை ஹரிசாண்டலாக ஃபஸ்ட்டு வெர்டிக்கலாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். அதுக்கு என்னோடய ஃபேஸை இப்படி பார்க்குறேன், என் ஃபேஸ் தெரியுது. கரெக்டாக எடுத்து சென்டரில் 50ல் வைக்கிறேன். இதுக்கு பின்னாடி ஒரு இப்போ இருக்குங்களா, இதை இங்கே வச்சிட்றேன். வச்சதுக்கப்புறம் இந்த ஆளை, இந்த ஹைட்டு இங்கே பாருங்கள், இந்த டெலஸ்கோப்பில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் மூவ் பண்ணால் இங்கே பாருங்கள், இதை நான் லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ணால் இவன் கீழே இறங்குவான், இவன் மேலே ஏறுவான். சரியா, இதை வச்சுட்டு இந்த டெலஸ்கோப்பை இவனையும் ஒரே ஹைட்டுக்கு நான் கொண்டு வரேன். நேராக பக்கத்தில் எடுத்துகிட்டு வாங்க.
இப்படியே பக்கத்தில் நவுத்துனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரே ஹைட்டில் இருக்கா? இல்லை. அப்போ இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கூட்டணும். அப்போ ஹைட்டை தூக்குறேன், கரெக்டாக வைக்கிறேன், வச்சுட்டு நான் இதை டைட் பண்ணுறேன். ஒரே ஹைட்டில் இருக்கா? ஓகே. அப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கேலை அப்படியே பின்னாடி இழுத்துட்டு வரேன். அந்த கண்ணாடியில் நான் தூரமாக இருந்தால் பார்க்குறேன், எனக்கு ஸ்கேல் தெரியுதா அப்படின்னு பார்க்குறேன். என்னோடய ஸ்கேல் இப்போ அந்த கண்ணாடியில் நல்லா தெரியுது. இப்போ நான் அப்படியே லைட்டாக இது வழியாக இந்த இடத்துல வச்சு என்னோடய கண்ணாடி தெரியுதான்னு பார்க்கணும். அப்புறம் உள்ளே நான் ஃபோக்கஸ் பண்ணால் கம்பல்சரியாக என்னோடய ஸ்கேல் ஃபோக்கஸ் ஆகிடும். இப்போ இதில் இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கேலை பாருங்களேன். இந்த ஸ்கேலில் ஒரு சைடு பாருங்கள் 0 இருக்குது, 5 இருக்குது, 10, 15, 20, 25, 30 இருக்குது இல்லைங்களா? ஆனால் இந்த ஸ்கேல் பாருங்கள், இங்கே தான் 0 இருக்குது. இந்த ஸ்கேல் எடுக்க வேண்டாம். இந்த லெஃப்ட் சைடு ரன்னிங் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, 0 கீழே. இந்த 0 கீழேயும் இருக்கலாம், இல்லை மேலேயும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். நமக்கு அதை பற்றின கவலையே இல்லை. இந்த ரன்னிங் ஸ்கேலை மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். இங்கே பாருங்கள் 5, 10, 15, 20, 25, 30. இந்த இடத்துல 0 இருக்கிறது, சென்டரில் 0 இருக்கிற ஸ்கேல் எடுக்க வேண்டாம். இந்த ஸ்கேலை மட்டும்தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம இவ்வளோ வெயிட்டு போட்டிருக்கோம், இங்கேயும் இவ்வளோ வெயிட்டு போட்டிருக்கோம். அதை ஒன்றா ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம எடுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ரீடிங் எப்பயுமே டபிள்யூங்கிற ஃபஸ்ட்டு இதுக்கு தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வெறும் ஹேங்கரை மட்டும்தான் 2 சைடும் தொங்க விட்டுருக்கேன். இப்போ நான் டபிள்யூ என்னன்னு எடுக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த கண்ணாடியில் இந்த கிராஸ் ஒயர் வழியாக என்ன இப்போ ஸ்கேலு தெரியுதுன்னு பார்க்குறேன். ஸ்கேல் தெரிஞ்சுதுன்னு பார்த்தா எனக்கு 32.5 தெரியுது. அடுத்து என்ன பண்ணணும், இந்த பக்கம் ஒரு 50 கிராம், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 50 கிராம் போட்டாச்சு. சார் இப்போ திருப்பி எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணுமா சார்? அட்ஜஸ்ட்லாம் பண்ண வேணாம் தம்பிங்களா, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போதும், ஸ்கேல் அதுவே மாறி இருக்கும். இப்போ என்னோட ஸ்கேல் 35.7 இருக்குது. ஓகே, இதே மாதிரியே நான் என்ன பண்ணணும், அடுத்து நான் உள்ள வெயிட்டை போட்டுக்கிட்டே இருந்தால் இந்த இடம் ஃபுல்லாக கிடைக்கும். இந்த W400 வரும்போது ஒரு பேச்சுக்கு நான் எழுதுகிறேன் 44.5 இருக்குன்னு வைங்க, அதையே இங்கே எழுதுங்க. ஏன்னா இது அன்லோடிங், ரெண்டும் ஒன்று தான். அப்புறம் என்ன பண்ணணும், ஒரு வெயிட்டாக எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா இங்கே வரும். அப்போ ஒரு வெயிட்டுக்கு 2 ரீடிங் கிடைக்கும், 32.5. ஓகே, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் எழுதுகிறேன். அப்போ அதோட மீன் டெலஸ்கோப் ரீடிங் என்ன, ரெண்டுமே 32.5னா இது 32.5 தான், இது 35.6ன்னு வச்சுக்குவோம். அப்போ 6ஐயும் 7ஐயும் மீன் எடுத்திங்கன்னா 35.65. இப்போ என்ன பண்ணணும், ஷிஃப்ட் எக்ஸ் ஃபார் எம்மை நான் என்ன பண்ணுறேன், 50 கிராம்னு 50 × 10⁻³ kg, அதாவது 50 கிராம்னு வைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், நான் இந்த W50லேருந்து டபிள்யூவை மைனஸ் பண்ணணும். அதாவது 35.6லேருந்து 32.5 மைனஸ் பண்ணணும். ஸோ என்னோடய ஆன்சர் என்ன வரும், இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 3.15. இதே மாதிரியே நான் என்ன பண்ண போகிறேன், இதிலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறேன், இதிலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறேன். இது எல்லாம் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், m/x. எம்முங்கிறது 50 × 10 இங்கே கிடைக்கிறது எக்ஸு. சரிங்களா? இப்போ ஃபார்முலா நல்லா கவனிங்க. என்னது ஃபார்முலா, y = 3GA dl² BP d³ m/x. இதில் g நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஏங்கிறது என்னென்னா, இந்த நைஃப் எட்ஜிலேருந்து, இந்த கத்தி முனையிலேருந்து இந்த வெயிட் ஹேங்கரோடது நான் எவ்வளோ வச்சுருக்கேன், அது நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் ஏற்கனவே சொன்னேன். அது 10 சென்டிமீட்டர். அப்புறம் லென்த் ஆஃப் த பீம் அப்படின்னா இந்த நைஃப்லேருந்து அந்த நைஃபுக்கு இடைப்பட்ட 2 கத்தி முனைக்கு இடைப்பட்ட தூரம், அதுவும் நான் சொன்னேன் உங்களுக்கு. இங்கே 20 வச்சுருக்கேன், அங்கே 80 வச்சுருக்கேன். அப்போ எனக்கு 60 சென்டிமீட்டர். சரிங்களா? சென்டிமீட்டர்னால ஞாபகம் வச்சுக்கணும், 10⁻⁻² மீட்டர்னு போட்டுக்கணும். பிரெத் ஆஃப் த பீம் எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்கள்? பிரெத் அது வெர்னியர் வச்சு கண்டுபிடிக்கணும். திக்னஸ் ஆஃப் த பீம் ஸ்க்ரூ காஜ் வச்சு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்கேல் அண்ட் மிரர். இங்கே பாருங்கள்,
இந்த ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்கேல்லேருந்து இந்த ஆப்டிக் லிவர் இந்த மிரருக்கு இடைப்பட்ட தூரத்தை நான் என்ன பண்ணணும், ஒரு ஸ்கேல் வச்சோ இல்லை ஒரு லாச்சோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணணும். பண்ணுறீங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்கேல் வச்சுருக்கேன், இங்கே லிவர் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய லிவருக்கு நேராக பார்த்தீங்கன்னா 81 சென்டிமீட்டர் வருது. ஸோ டி டிஸ்டன்ஸ் வந்து 81 சென்டிமீட்டர். அது என்ன சார் பி பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பற்றினா இந்த இந்த 3 எச் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்டிக் லிவர் ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுற லைன்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அழகாக நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இதை இப்படி பேப்பரில் அப்படி ஒரு குத்துனீங்கன்னா ஒரு 3 லெக்கு ஃபார்ம் ஆகும். 1 லெக்கு, 2 லெக்கு, 3 லெக்கு. இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணியாச்சு. இதிலேருந்து இப்படி கரெக்டாக பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் போடுங்க. போட்டுட்டு அந்த லைனோட லென்த்து என்னன்னு பார்க்க போகிறோம். அந்த லைனோட லென்த்து கரெக்டாக 4.1 இருக்குது. சரிங்களா? ஸோ 4.1 சென்டிமீட்டர். அப்போ இது 4.1 இன்ட்டு 10⁻² மீட்டர். அப்போ என்ன பண்ணணும் நம்ம அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிரெத் ஆஃப் த பீம் யூசிங் வெர்னியர் காலிப்பர், அப்புறம் திக்னஸ் ஆஃப் த பீம் யூசிங் ஸ்க்ரூ காஜ். ஸோ லீஸ்ட் கவுண்ட்டு வெர்னியர் காலிப்பருக்கு என்ன சொன்ன போன வீடியோவிலேயே 0.01 இன்ட்டு 10⁻² மீட்டர். கண்டிப்பாக எரர் இருக்காது, அதை எழுதிக்கலாம். இதே ஸ்க்ரூ காஜ்னா 0.01 10⁻³ மீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸ்க்ரூ காஜ்னா மில்லிமீட்டர், என்ன வெர்னியர் காலிப்பர்னா சென்டிமீட்டர். எதுக்கு கண்டுபிடிக்கணும்? இந்த வெயிட் தொங்க விட்டுருக்கீங்க பாருங்களா, அந்த பீமுக்கு தான் நம்ம பிரெத்தும் திக்னஸும் வெர்னியர்லையும் ஸ்க்ரூ காஜ்லையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், வெர்னியர் காலிப்பர் 0வும் 0வும் ஒன்றா இருக்குது. ஸோ 0 எரர் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும், இதை இப்படி நல்லா பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வைக்கிறேன். வச்சு நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய 0வுக்கு நேராக வெர்னியர் ஸ்கேலில் என்னோடய 0வுக்கு நேராக என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். 2.5 தாண்டி இருக்குது, 2.6 ஆனால் தாண்டலை. அப்போ என்னோடய மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 2.5. என்னோடய கோஇன்சிடென்ஸ் வந்து பாருங்கள், எது கோஇன்சிடாக இருக்குது பாருங்கள். என்னோட 1 இல்லை 2 இல்லை 3 4 5 6 7 8வது கோடு பாருங்களேன். இதுதான் 0 1. இந்த பக்கம் 10 இல்லைங்களா, 10 இல்லை 9. அதில் 8வது கோடை பாருங்கள், ஒரே கோடாக இருக்கா. அப்போ 8 அதுதான் என்னோடது. ஸோ 2.5 இன்ட்டு 8. இதே மாதிரியே ஒரு 5-6 இடத்துல வச்சு நான் வந்து எடுக்க போகிறேன். பாருங்கள், எழுதுகிறேன். 8 7 8 இதுதான் எனக்கு கிடைச்ச ரீடிங். அப்போ வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் என்னது, பாயிண்ட், ஏன்னா லீஸ் கவுண்டால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 0.08 0.07 0.08. அப்போ அப்சர்வ்டு ரீடிங் என்ன, 0 கரெக்ஷன் இல்லாதனால அதே தான் என்ன 0.07 0.8. எம்எஸ்ஆரையும் விஎஸ்ஆரையும் கூட்டணும். எம்எஸ்ஆர் 2.5. அப்போ 2.5 2.57 2.58. அப்போ என்னோடய லாஸ்ட் ரீடிங் என்ன 2.58 2.57 2.58. அப்போ எனக்கு மீன் என்ன கிடைக்கும், அப்ராக்சிமேட்டாக 2.578 இன்ட்டு 10⁻² மீட்டர். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், அடுத்து என்னோட டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணணும். ஸோ நான் எப்பயுமே சொல்கிறேன், ஸ்க்ரூ காஜை எடுத்த உடனே நீங்கள் பார்க்க வேண்டியது 0 கரெக்ஷன். இங்கே பாருங்கள், இதில் 0 வந்து மேலே இருக்கு. 99வது லைன் தான் கோஇன்சிடென்ஸ் ஆயிருக்கு. சரியா? அப்போ 99வது லைன் அப்படிங்கும்போது என்னோட 0 எரர் மைனஸ்ஸு 0 கரெக்ஷன் ப்ளஸ். ஓகேவா? இப்போ நம்ம எடுப்போமா ரீடிங் பாருங்கள். இதோட திக்னஸ் நான் கண்டுபிடிக்க போகிறேன். திக்னஸ் இப்படி உள்ளே வச்சுட்டேன். பாருங்கள், லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணிட்டு இங்கே செக் பண்ணால் இங்கே பாருங்கள், 6வது கோடு என்னோட வேல்யூ, தட் இஸ் என்னோட பிட்ச் ஸ்கேல் ரீடிங். இந்த ரீடிங் பார்த்தீங்கன்னா எனக்கு 20 வருது. இங்கே பாருங்கள், இங்கே 20 இருக்குது, அதனால் 20 வருது. சரியா?
இதே மாதிரி ஒரு 2-3 இடத்துல இங்கே வச்சுட்டு தான் எடுக்கணும்னு தேவையில்ல தம்பிகளா, முன்னாடி உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு கூட நீங்கள் எடுக்கலாம், அதனால தப்பு கிடையாது. சரியா? என்னோடது 6:20 வருது. அப்போ கரெக்டட் ரீடிங் என்ன? +1 பண்ணணும் இல்லைங்களா? அப்போ 21 கரெக்டட் ரீடிங். அப்போ இது என்ன வரும்? 6:21ங்கும் போது 6.21 × 10⁻³ மீட்டர். அப்போ அப்ராக்சிமேட்டாக என்னோட திக்னஸ் என்ன வருது? 6.2 × 10⁻³ மீட்டர். அதே என்னோட பிரெத் ஆஃப் பீம் வந்து 2.57 × 10⁻² மீட்டர். இப்போ பாருங்கள், 3 தெரியும் நம்பர், G 9.8, A 10, D வந்து டிஸ்டன்ஸ் 81 சென்டிமீட்டர். அப்போ 81 × 10⁻² மீட்டர்னு எழுதணும். L வந்து 60, B கண்டுபிடிச்சாச்சு, பிரெத்து 2.57, P 4.1 அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு, D வந்து திக்னஸ் 6.2 வச்சாச்சு. இப்போ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சி, இங்கே பாருங்கள், நான் இப்போ கால்குலேஷன் போட போகிறேன். 3GA DL²/BOPD. ஸோ 3G 9.8, A வந்து 10, சரியா? 10 சென்டிமீட்டர், அதனால் -2. D வந்து 81, L வந்து 60, M வந்து 50 கிராம், ஸோ 50 × 10⁻³ அப்புறம் B பிரெத்து 2.57, P 4.1, D 6.2 × 10⁻³ the whole cube, X வந்து 3.1 × 10⁻². சரிங்களா? நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, இந்த பவரில் இருக்கிறதெல்லாம் தனியாக எழுதுங்க. ஸோ என்ன 3 × 9.8, 10, 81, இந்த 60 ஸ்கொயரை எழுதியிருக்கேன், 50 எழுதியிருக்கேன், டிவைடட் பை 2.57, 4.1, 6.2 the whole cube, 3.1, இதெல்லாம் தனியாக எழுதிட்டேன். இப்போ இங்கே இருக்கிற 10⁻², இங்கே இருக்கிற 10⁻², இங்கே 10⁻² the whole ஸ்கொயருங்கிறதுனால -4, இங்கே ஒரு -3, இங்கே -2, இங்கே -2, இந்த 3 3 கியூபுங்கிறதுனால -3, இங்கே ஒரு -2. அப்போ கீழே என்ன இருக்குது பாருங்கள், 2 9 2 11 13 13 2 15. மேலே என்ன இருக்குது பாருங்கள், 2 4 4 4 8 8 3 11. மேலே 11, கீழே 15, ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு கிடைக்க போகிறது 10⁻⁻4. இந்த -4 அப்படியே மேலே எடுத்துகிட்டு போங்க, 10⁻4 நம்ம நியூமரேட்டரில் எழுதிட்டு போயிடலாம். இப்போ மீதி இருக்கிறத மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணால் போதும், எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு 3 × 9.8, 10, 81, 60 ஸ்கொயருக்கு 3650, 2.57, 4.1, அந்த திக்னஸ் 6.2 ஹோல் கியூப் வந்து 238 × 3.1, இதை 10⁻4ன்னு எடுத்துட்டேன். இப்போ நியூமரேட்டரை தனியாக பண்ணுங்கடா தம்பிகளா, டினாமினேட்டரை தனியாக பண்ணுங்கள். தயவு செஞ்சு ரெண்டையும் ஒன்றா பண்ணாதீங்க. நியூமரேட்டரை மட்டும் பண்ணுறேன், எனக்கு 4.28 × 10⁻9 கிடைக்குது. டினாமினேட்டரை மட்டும் பண்ண எனக்கு 7784 கிடைக்குது. இந்த 10⁻9ஐயும் 10⁻4ஐயும் நான் என்ன பண்ணுறேன், 9 4 13ன்னு தனியாக எழுதிக்கிறேன். இப்போ 4.2, இது 4.28 டிவைடட் பை 7784 போட்டால் எனக்கு ஆன்சர் வருது 0.00054 × 10⁻13. சரியா? இங்கே இருக்குது என்னோட புள்ளி. இப்போ இதை 1 2 3 நவுத்துறேன். 3 நவுத்துனா எனக்கு 0.54, இதில் 3 குறைச்சிடலாம், எனக்கு 10. ஸோ என்னோட ஆன்சர் என்னது, 0.54 × 10⁻10 Nm/m². ஓகே, இதுதான் என்னோட யங்ஸ் மாடுலஸ். ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஃபார் வுட் அண்ட் மெட்டீரியல் வந்து 0.5லேருந்து 0.7 இல்லை சம்டைம் மட்டும் 0.8 வரைக்கும் Nm/m² போதும். இதே வந்து ராயான் ராடு வேறு எதுக்காவது பண்ணிங்கன்னா 3 இல்லை 4 சம்டைம் 5 கூட வரலாம். ஓகே, தேங்க்யூ.